அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி, அதாவது கடகத்துக்கு குரு பகவான் பயிற்சியாக போறாரு. மிதுனத்திலிருந்து கடகத்திற்கு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறது ரொம்ப விசேஷமா பார்க்கப்படுது. அதன் அடிப்படையில இந்த 2026 வருடத்துல ஜூன் மாதத்துல நிகழ இருக்கிற இந்த குரு பயிற்சி நம்மளோட ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத டீப் அண்ட் கிளியரா பார்க்கலாம். 12 ராசிகளுக்குமே ஒரு மாதிரி பாசிட்டிவ் வைப்ரேஷன் நிறைய இருக்கும். கிட்டத்தட்ட 11 இருந்து 12 வருடம் கழித்து குரு பகவான் கடகராசியில உச்சமாக போறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல், அதாவது கடக வீடு அஷ்டவர்க்க பரல்ல கொஞ்சம் மேன்மையா இருந்துச்சுன்னா ரொம்ப சிறப்பு. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அட்டகாசமான பலன்களை கொடுத்துரும். வீடியோட எண்ட்ல நிறைய கிளாரிட்டி கொடுத்திருக்கேன். எப்படி இந்த குரு பயிற்சி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, நம்மளோட சுய ஜாதக பிரகாரம் இந்த குரு பயிற்சி நமக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் நமக்கு பாசிட்டிவா ரியாக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங்கை வீடியோட எண்ட்ல நான் கொடுத்திருக்கேன். வீடியோ முழுமையா பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, நம்ம சேனலுக்கு நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 11வது ராசியா வரக்கூடியது கும்பம். கும்ப ராசியுடைய அதிபதி சனி பகவான். நம்மளுடைய ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும், குரு பகவான் நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக போறாரு. 6ஆம் இடத்துல உச்ச பலம் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைய போறாரு. குரு நமக்கு ரொம்ப முக்கியமான பிளானட் தான். ஏன் அப்படின்னா 2-11க்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம் குரு, அதாவது பொருளாதாரத்திற்கு அதிபதியே குரு பகவான் தான் நமக்கு. எனவே இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல அமர்றது குற்றமாக இருந்தாலும் அந்த இடத்துல உச்ச பலம் அடைகிறதுனால நிறைய நல்ல மாற்றங்களும் நம்மளோட ராசிக்கு உறுதியாக உண்டு. குரு பகவான் அமரக்கூடிய இடத்தை காட்டிலும் பார்க்கக்கூடிய இடங்களுக்கு பலம் அதிகம். அந்த விதிகளின் அடிப்படையில குரு பகவான் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடம், 12ஆம் இடம், தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம், இந்த ஸ்தானங்கள் எல்லாம் பார்வையிட்டுருவாரு. எனவே இந்த 3 ஸ்தானமும் அதீத பலம் அடையும். அதுவும் உச்ச குருவுடைய பார்வை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். எனவே ஜீவனஸ்தானம், 12ஆம் ஸ்தானம், அயன சயன போஜன ஸ்தானம், தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடம், இந்த 3 ஸ்தானமும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு நமக்கு மிக சிறப்பான பலத்தை அடையும். இப்போ இந்த குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு பயிற்சியாக என்ன பலனை செய்வார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 6ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்போது ஒரு விஷயம், கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2-11க்கு அதிபதி அவர் 6ஆம் இடத்துல உச்சமாகும் போது கடன் அதிகமாகும். உங்களுடைய சக்திக்கு மீறிய கடனை வாங்கிடக்கூடாது. இந்த நேரத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதே போல கொடுத்தல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்ப உறுப்பினர்களிடையே கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். தேவையில்லாத வாக்குவாதங்களை குடும்பத்துல அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்களுக்கு போயிடுறது உங்களுக்கு சிறப்பு. அது தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ, கல்வி ரீதியாகவோ, ஏதோ ஒரு விஷயம் ரீதியா வெளியிடங்கள்ல பயணிக்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு அதீத வளர்ச்சியை உறுதியா கொடுக்கும். நிறைய பேர் குரு பயிற்சிக்கு பிறகு ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா 6-12 சுபத்துவம் ஆகுது. சரராசிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்துல உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பலம் ஆகுது. எனவே நிறைய பேருக்கு வெளிநாடு யோகம் வரப்போகுது. ரொம்ப நாளா வெளிநாடு முயற்சி பண்றீங்க, ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு முயற்சி பண்ணா சுப செய்தி உண்டு. அதே போல நிறைய பேர் இடமாற்றம் அடைய போறாங்க. சொந்த ஊரை விட்டு வெளியூர், வெளி மாநிலம் இப்படின்னு சொல்லிட்டு வெளியிடங்களுக்கு பயிற்சியாக ஆரம்பிப்பாங்க. ஒன்ஸ் நீங்க பயிற்சி ஆகிட்டா வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும், பொருளாதார மேன்மை உண்டாக ஆரம்பிக்கும். தேவையில்லாத கடன், தேவையில்லாத பொருளாதார இழப்பு இதெல்லாம் உங்களை அண்டாம இருக்கும். நீங்க ஊர்லயே இருந்தீங்கன்னா தண்ட விரை செலவு அதிகமா இருக்கும், கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். கொடுத்தல் வாங்கல் காரணமாக அதுல ஏதாச்சும் ஒரு சில மன வருத்தங்கள் போகலாம். எனவே சொந்த ஊர்ல இருக்கிறத விட வெளியிடங்களுக்கு பயிற்சி ஆகிறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த 6ஆம் பாவகம் அப்படிங்கிறது வேலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். எனவே நிறைய பேருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலையே இல்லை சார், ஒரு சரியான வேலை இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்குலாம் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிடும். போட்டி தேர்வுகள் ஏதாச்சும் எழுத போறீங்க அப்படின்னா அதுல உறுதியான வெற்றியை இந்த நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். ஜென்மத்தில் இருக்கிற ராகு உங்களுடைய மைண்ட் ஒரு மாதிரி திசை திருப்பிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் பெருசா நீங்க ப்ரெஷர் பண்ணிக்காம ஏதாச்சும் போட்டி தேர்வுகளுக்கு தயாராகிட்டு இருக்கீங்கன்னா நம்பிக்கையோட படிங்க. டெஃபினட்டா இந்த நேரத்துல உறுதியான வெற்றி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. 6ஆம் இடத்துல குரு பகவான் வரும்போது அது உச்சபலம் அடையும் போது போட்டி தேர்வுகள் எழுதுனா அது வெற்றி ஆயிடும். நல்ல வேலை கிடைச்சிடும். நீண்ட நாளா நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலை வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு தேடி வரும். அது கவர்மெண்ட் செக்டார்ல இருக்கலாம் அல்லது பிரைவேட் செக்டார்ல இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலை இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த நேரத்தில்
பணிச்சுமை சற்று அதிகமா இருக்கும், அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்ல. பொருளாதாரத்திற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் அந்த நேரத்தில் வரும். இருப்பினும் அது உங்களுக்கு எதுவும் சுமையாக இருக்காது, எல்லாத்தையும் சமாளிப்பீங்க. கடின சவால்கள் வரும், ஆனால் அதை எளிமையாக சமாளிப்பீங்க. உங்களுடைய புத்தியை கொண்டு அதை சமாளித்து முன்னேறுவீங்க. அது நான் கும்பத்துக்கு பார்க்குற ஒரு பெரிய ப்ளஸ்ஸான விஷயம். இயற்கையாகவே கும்பராசிக்காரர்கள் நல்ல கடின உழைப்பாளிகள், உழைக்கிறதுக்கு சலிக்கவே மாட்டாங்க. எந்த வேலை கொடுத்தாலும் சரி அதில் இறங்கி ஒரு கை பார்த்துருவாங்க. எனவே இந்த குரு பயிற்சி காலகட்டம் உழைப்பை அதிகப்படுத்தும். பண தேவை அதிகமா இருக்கும், குடும்ப தேவை அதிகமா இருக்கும். எனவே உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்தும். அடுத்தது இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குடும்ப உறுப்பினர்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல இருந்த வருத்தங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். இருப்பினும் தேவையற்ற வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய வார்த்தைகள்ல ஒரு நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. வாயை கொடுத்து நிறைய விஷயங்கள்ல மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய பேச்சில் ரொம்ப நிதானமா இருக்கணும். வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் தேவை. யாருக்கும் எந்த வாக்கும் இந்த காலகட்டத்தில் கொடுக்காதீங்க. குறிப்பா பொருளாதாரம் சம்பந்தமான வாக்கு யாருக்கும் கொடுக்காதீங்க, அதை காப்பாற்ற முடியாது. அடுத்தது இந்த குரு பயிற்சியில் குரு பகவானுடைய பார்வை ஜீவனஸ்தானத்தில் பதியறதுனால நிறைய பேருக்கு தொழில் சிந்தனை வந்துடும். கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணி தொழில் தொடங்கலாம், ஓன ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு கடன், தொழில் இது சம்பந்தமான சிந்தனை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த காலகட்டம் தொழில் தொடங்குறதுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பர் பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்ல முடியல. பட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டில் நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கணும். அது அதிகமாக கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுலாம் இந்த நேரத்தில் அட்வைசபிள் கிடையாது. ரொம்ப கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணி உங்கள் உழைப்பு அதிகமாக கொடுக்கணும். எந்த அளவுக்கு பொட்டென்ஷியலாக நீங்கள் அதில் எஃபோர்ட் போடுறதுக்கு தயாராகிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த தொழிலில் மேன்மை உண்டாக ஆரம்பிக்கும். அதே போல் மூன்றாவது மனிதரை நம்பி தொழில் தொடங்காதீங்க. தொழில் தொடங்குற ஐடியா வந்துடுச்சு அப்படின்னா முழுக்க ஸ்பாட்டில் நீங்கள் இருக்கணும். உங்களை மட்டுமே நம்பி நீங்கள் அந்த தொழிலை தொடங்கணும். மூன்றாவது மனிதரை நம்பி, உங்களோட ஃப்ரெண்ட்ஸை நம்பி பார்ட்னர்ஷிப்பில் நான் பிஸ்னஸ் தொடங்கலான் இருக்கேன், ஒரு மாதிரி கூட்டாக எல்லாரும் தொழில் தொடங்கலான் இருக்கோம் அப்படின்னாக்கா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. அது வேண்டாம். 1 and 7 ராகு கேது, அது நல்லதே இல்லை. மூன்றாவது மனிதரை நம்பினீங்கன்னா அந்த நேரத்தில் தொழிலில் ஒரு மாதிரி வீழ்ச்சி, வருத்தம், எதிர்பார்த்த பலனை அடைய முடியாத சூழ்நிலை இதெல்லாம் உருவாக வாய்ப்பு இருக்கு. உங்களை மட்டும்தான் நீங்கள் இந்த நேரத்தில் நம்பணும், யாரையும் இந்த நேரத்தில் நம்பக்கூடாது. உங்களை நம்பி உங்களால் உழைக்க முடியும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக அந்த நேரத்தில் உங்களுடைய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோவாக பண்ணுங்க, அதிக இன்வெஸ்ட்மெண்ட் எதுலையுமே பண்ணிடாதீங்க. கடன் சூழலில் இழுத்து விடுறதுக்கான கிரக அமைப்பு இது. ஒரு மாதிரி மாற்றி கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை பிடுங்கி அதில் போடுறது, அதை பிடுங்கி இதில் போடுறது இப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிட்டே இருக்கும் உங்களை. அதனால் அகலக்கால் வச்சு மாட்டிக்காமல் சேஃபாக ஜர்னி பண்ணுங்கள். பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப லோவாக இருக்கணும். உங்களை நம்பி மட்டும் நீங்கள் அந்த தொழிலை தொடங்குறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடியே நீங்கள் ஒரு பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னாக்கா அதில் இப்போ ஒரு நல்ல மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா குரு பார்வை ஜீவனஸ்தானத்தில் பதிகிறதுனால நஷ்டத்தில் போயிட்டு இருக்க தொழில் கூட இப்போ லாபத்தை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும். தொழிலுக்காக கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த வாங்கின கடனை திரும்ப கட்டுற அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரம் ஜெனரேட் ஆக ஆரம்பிச்சிடும். எனவே தொழில் ரீதியாக மேன்மை உண்டு. ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் ஒரு நல்ல growth கிடைக்கும், நிறைய புதிய அனுபவங்கள் கிடைக்கும், நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஸோ அதெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாக பார்க்குறேன். அடுத்து 12ஆம் இடத்துல குரு பார்வை. தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனையால் கடந்த சில வருடமாகவே நம்ம ரொம்ப அவதிப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப். நல்லா தூங்கலாம், நல்ல தூக்கம் வரும். தூக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். கால் பகுதிகளில் இருந்த பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். சையன போஜனம், நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், ஒரு நிம்மதியான ஒரு மனநிலை, இது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு கிடைச்சிடும். அதை நான் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு பார்க்குற ஒரு அட்வான்டேஜான ஒரு விஷயம். நிறைய பயணம் இருக்கும், அலைச்சல் சற்று கூடுதலாக இருக்கும். 6, 12 குருவுடைய ஆதிக்கத்தில் வர்றதுனால நிறைய மாற்றங்களுக்கான பயணங்கள் உறுதியாக உண்டு. பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் உண்டு. தேவையில்லாத பயணங்கள்லாம் குறையும். தேவையுள்ள அர்த்தமுள்ள பயணங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். நிறைய புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் நிறைய தேடி வரும். அதெல்லாம் நான் கும்பத்துக்கு பார்க்குற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து 12ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால சுபவிரய செலவு அதிகரிக்க ஆரம்பிக்கும். செலவு கண்ணா பின்னான் இருக்கும், ஆனால் எல்லாமே அர்த்தமுள்ள சுபவிரய செலவுகளாக இருக்கும். கும்பத்தை பொறுத்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் தேவையில்லாத செலவுகளை பெரும்பாலும் பண்றது கிடையாது கும்பம். ஒரு பணம் இருக்கு அப்படின்னாக்கா அதை ரொம்ப பார்த்து தான் செலவு பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அதை சேவ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சேவ் பண்ணிடுவாங்க. அது நான் கும்பத்துல பார்த்த ஒரு பியூட்டி. எனவே இந்த காலகட்டம், இந்த குரு பயிற்சி காலகட்டம், தண்ட விரய செலவுகள் குறையும், சுப விரய செலவுகள் அதிகரிக்கும். நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு. கடன் தொல்லை இருக்கு, பெரிய கடன் வாங்கி வச்சிருக்க சார், அது குறையுமா அப்படின்னா அந்த நேரத்தில் குறைக்கலாம், இந்த கடன்லாம் கட்டலாம், அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு புதிய கடன் உருவாகும், ஒரு சிலருக்கு ஆல்ரெடி
வாங்கின கடனை திரும்ப கட்டுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். 12ஆம் பாவகத்துல குரு பார்வை இருக்கிறதுனால வாங்கின கடனை திரும்ப கௌரவத்தோட திரும்ப கொடுப்பீங்க. அது நான் கும்பத்துக்கு பார்க்குற ஒரு பாசிட்டிவான விஷயம். ஒரு இடம் மாற்றத்திற்கு பிறகு பொருளாதார ரீதியாகவும் தொழில் உத்தியோகம் ரீதியாகவும் நல்ல மேன்மை அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் ஒரு முறை ஜூன் மாதத்துக்கு பிறகு ஒரு இடமாற்றம் பண்ணுங்க. நிறைய பேர் வேலையை சேஞ்ச் பண்ணிவிடுவோமா, வேலையை விட்டுட்டு வேறு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணலாமா, அல்லது பிஸ்னஸை சேஞ்ச் பண்ணுவோமா, அல்லது பிஸ்னஸை இடமாற்றம் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு எந்த மாற்றமாக இருந்தாலும் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். ஒரு மாற்றத்திற்கு பிறகு உயர்வு உறுதியாக உண்டு, மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்தது குருவுடைய பார்வை தன குடும்ப வாக்குஸ்தானத்துல 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல உச்சம். குரு மறைந்தாலும் பலமா தான் இருக்காரு. எனவே குடும்பத்துடைய ஆதரவு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் சொல்லிட்டு வெளியிடங்கள்ல பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வீட்டுல இருக்கிறத விட இப்ப வெளியில நீங்க போயிடுறது ரொம்ப நல்லது. அடுத்து இந்த நேரத்துல கண் பல் உபாதை வராம பாத்துக்கோங்க. கண் சம்பந்தமான விஷயம், பல் சம்பந்தமான விஷயத்துல பாதிப்பு நீங்க வாய்ப்பு இருக்கு. அதுல சற்று கவனமா இருந்துக்கணும். தலைமுடி உதிர்றது கொஞ்சம் அதிகமாகும். ஹெல்த்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனம் செலுத்திக்க வேண்டியது அவசியம். இந்த நேரத்தில் கொஞ்சம் மென்டலி ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். உங்கள் ஜாப், பிஸ்னஸ், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட கெரியர் எப்படி போக போகுது அப்படிங்கிற மாதிரி ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மைண்டில் நிறைய குழப்பங்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. தெளிவாக முடிவு எடுக்க முடியல, தெளிவாக ஒரு பாதையில் பயணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஹெல்த்தில் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் அக்கறை செலுத்திக்கிறது நல்லது. நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு இன்டேக் எடுத்துக்கோங்க. முடி உதிர்வு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய கும்பராசிக்காரர்களுக்கு, நிறைய பேருக்கு முடியே ஸ்பாயில் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா, இடமாற்றம் ஒன்று, இன்னொன்று ப்ரெஷர், மென்டலி இருக்கிற ப்ரெஷர். இடமாற்றமாகி தண்ணி மாற்றி குளிக்கிறது, இதனால நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. எனவே உங்களோட ஃபுட்டில் நல்லா கவனம் செலுத்துங்க. கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. இரும்பு சத்து அதிகமாக எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஒரு சிலருக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால வயிறு, செரிமான கோளாறு, சாப்பிட்ற விஷயம் ஒத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. வெளியிடங்கள்ல அதிகமாக சாப்பிட்றத அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. தலைப்பகுதிகளில் அடிபடாமல் பார்த்துக்கோங்க. முகப்பகுதிகள் எதுவும் காயங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். மற்றபடி கால் பகுதிகளில் ஏதாச்சும் பாதிப்பு இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரியாயிடும். கண் பல் சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்பு இருந்தால் அதுக்கான நிவர்த்தி கிடைச்சிடும். ஒரு முறை பாதிப்பு உருவாகி அதுக்கான நிவர்த்தி உறுதியாக கிடைச்சிடும். சரி, இதெல்லாம் கும்பம் மெயினாக பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது ஓவரா யோசிக்கிறத விட்டுருங்க. கும்பராசிக்காரர்கள் இந்த ஜென்ம ராகு என்ன பண்ணுனா, ஒன்று பிரம்மாண்ட சிந்தனை கொடுக்கும், அதிகமான கற்பனை உலகத்துல மிதக்க வைக்கும், ஆசையை அதிகப்படுத்தும். அதே மாதிரி குழப்பத்தை கண்ணா பின்னான்னு கொடுக்கும். ஓவரா யோசிக்கிறது, நான் ஸ்டாப்பா யோசிச்சுட்டே இருப்பாங்க இந்த நேரத்துல கும்பராசிக்காரர்கள். எனவே ஓவர் திங்கிங்கை விட்டுருங்க. ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருந்தா படுத்து பட்டுன்னு தூங்கிடுங்க. இந்த நேரத்துல நல்லா தூங்குறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அதான் உங்களுக்கான பரிகாரம். நல்லா ஓவர் திங்கிங்கை விட்டுருங்க. ஒரு விஷயத்தில் முடிவெடுக்க போகிறீங்க அப்படின்னா அதில் நிறைய குழப்பம் இருக்குது, உங்களால் முடிவெடுக்க முடியல அப்படின்னாக்கா, உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கையானவங்க கிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி செயல்படுங்க. அது ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ரிலீஃப்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கையிலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். திருமண முயற்சிக்கு இந்த காலகட்டம் எதுவான காலகட்டம் கிடையாது. திருமண முயற்சி கொஞ்சம் ஸ்லோவாக நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆல்ரெடி ஏஜ் ஆகிடுச்சு சார், ரொம்ப நாளாக வரன் தேடிக்கிட்டு இருக்கேன், ஒரு நல்ல செய்தி கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க இந்த நேரத்தில் கண்டினியூ பண்ணலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமண முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த திருமண முயற்சியை வெறுக்க வைக்கும். அதுதான் 7ஆம் இடத்துல இருக்கிற கேது. அதில் உள்ள பற்றே போயிடும் நிறைய பேருக்கு. எனவே இந்த காலகட்டம் அந்த அளவுக்கு ஃபேவராக இல்லை. ஜஸ்ட் நீங்கள் செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு, இந்த 2026 செப்டம்பர் மாதத்துக்கு பிறகு முயற்சி பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக ஜானி பண்ணுறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இது திருமண முயற்சிக்கு. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை தண்ணியோட ரொம்ப அனுசரித்து போகணும். விட்டு கொடுத்து கருத்து வேறுபாடு இல்லாமல் அவங்கள அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கணும். நிறைய பேர் வாழ்க்கை தண்ணியை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க. தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்தினாலேயோ ஒரு சிலருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு சிலர் தொழில் உத்தியோக ரீதியா வெளியிடங்களுக்கு பயிற்சியாகி பிரிஞ்சிருப்பாங்க. ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சில சின்ன பிரிவினை அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் நீங்கும். ஒரு சின்ன ஏக்க மனநிலையும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில கொடுக்கும். பட் இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம்
வாழ்க்கை துணையை அனுசரித்து போயிட்டா போதும். சண்டை சச்சரவு இல்லாமல் அனுசரித்து போடுறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைனாக்கா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக வெளியூர் வெளிநாடு வெளிமாடுன்னு சொல்லிட்டு வெளியிடங்களில் பயணிக்கிறது உங்களுக்கு சேஃபு. அடுத்தது நண்பர்கள் நட்பு வட்டாரம் சம்பந்தமான விஷயங்கள ரொம்ப கவனமாக இருக்கணும். பெருசாக அந்த நேரத்தில் யாருடைய உதவியும் கிடைக்காது. அதெல்லாம் யார்கிட்டையும் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் உங்களுடைய கடமையை செஞ்சுட்டு உங்களுடைய இலக்கை நோக்கி நீங்கள் பயணிங்க. இந்த நேரத்தில் யாருக்கும் உதவி செஞ்சும் மாட்டிக்காதீங்க. நான் முக்கியமாக கும்பத்துக்கு சொல்லணும்னு நினச்சது இதுதான். யார்கிட்டையும் உதவியும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் யாருக்கும் உதவி செய்கிறேன்னு உதவி செஞ்சும் மாட்டிக்காதீங்க. யாருக்கு உதவி செஞ்சாலும் தேவையில்லாத கெட்ட பேர் நமக்கு தான் வந்து சேருது. இந்த குரு பயிற்சிக்கு பிறகு தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் மூக்க நுழைக்காமல் உங்களுடைய கடமையை உங்களுடைய செயல்களை சிறப்பாக செஞ்சுட்டு நீங்கள் மாட்டு பயணிச்சுட்டே இருங்க. குறிப்பாக யாருக்கும் பண உதவி பண்ணாதீங்க. யாருக்கும் நான் கடன் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஜாமீன் கையெழுத்து போட்டு அத்தாரிட்டி கொடுத்து கடன் வாங்கி கொடுக்குறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இதிலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சேஃபாக இருக்கணும். அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஓவராக யோசிக்கிறது, ஓவராக குழப்பத்திலே இருக்கிறது, இதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இப்போது நிறைய பேருக்கு என்ன படிக்கலாம், அடுத்து நம்ம என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம எப்படி எடுக்கலாம், இது பண்ணுவோமா அது பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பம் இருக்கும். குழப்பத்தை முதல்ல தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுடைய பெற்றோர்கள் அல்லது நீங்கள் எந்த துறை சார்ந்து பயணிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த துறையில் ஆல்ரெடி யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் வாங்கி பயணிக்கிறது ரொம்ப நல்லது. நேரில் சுயமாக முடிவு எடுக்கிறதுல மாணவ மாணவிகளுக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கும். எனவே யாருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் இந்த நேரத்தில் நீங்கள் பயணிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மேல் படிப்புக்கு ஏதாச்சும் நீங்கள் அப்ளிகேஷன் போடணும், ஏதாச்சும் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு விரைவாக பண்ணுறது நல்லது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம், இன்னும் டைம் இருக்குது, கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா அதில் ஏதாச்சும் வருத்தங்கள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. எனவே ஒரு விஷயத்துக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, ஒரு விஷயத்துக்கு அப்ளிகேஷன் போட போகிறீங்க, உயர்கல்வி படிக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த முயற்சியை முதல்ல பண்ணிவிடுங்க. கேர்லெஸ்ஸாக இல்லாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அலட்சிய மனநிலை இல்லைனாலே இந்த நேரத்தில் கல்வியில் மாணவ மாணவிகளுக்கு உயர்வு உறுதியாக உண்டு. அடுத்தது இந்த குரு பயிற்சியில் ஏதாச்சும் ஆன்மீக ரீதியாக வழிபாடுகள் செய்யலாமா? இந்த குரு பயிற்சியில் இருக்கக்கூடிய இந்த கெடுபலனை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் ஆன்மீக ரீதியாக வழிபாடு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்தில் சிவாலயம் இருக்குது அப்படின்னா அங்கே தட்சிணாமூர்த்தி இருப்பார். இந்த தட்சிணாமூர்த்தியை மனமுருகி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது வியாழக்கிழமை தோறும். அதே போல் ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ஒரு முறை ஆலங்குடி குருஸ்தலம் போயிட்டு வாங்க. ஜூன் மாதத்துக்கு பிறகு ஆலங்குடி குருஸ்தலம் ஒரு முறை போயிட்டு குரு பகவானை மனமுருகி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. மேலும் நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம். ஸோ அதை நம்ம செஞ்சுட்டு வரும்போது ஆத்ம திருப்தி, மன அமைதி உறுதியாக கிடைக்கும். ஒரு தெளிவான சிந்தனை நமக்கு கிடைக்கும். தடைகள் விலக ஆரம்பிக்கும். அதே போல அந்த நேரத்தில் சேரிட்டி தானம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மஞ்சள் சம்பந்தப்பட்ட பொருட்கள், வாழைப்பழம் இதெல்லாம் நம்ம தானமாக கொடுக்கலாம். மஞ்சள் நிற வாழைப்பழம் இதெல்லாம் அந்த நேரத்தில் தானமாக கொடுக்கறது ரொம்ப நல்லது. மாணவர்களுக்கு புத்தகம், கல்வி சம்பந்தமான விஷயம் இதுக்கு உதவி செய்யலாம். ரொம்ப நல்ல விஷயம். ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி, ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு ஏதாச்சும் புத்தகம் வாங்கி கொடுக்கறது, நோட்டு பேனா இது சம்பந்தமான விஷயம் ஏதாச்சும் நீங்கள் சேரிட்டி பண்ணுறது ரொம்ப நல்லது. அடுத்தது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். நிறைய பேருக்கு உடல் எடை திடீர்னு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு வெயிட் லாஸுக்கு அப்படியே திடீர்னு ஆக ஆரம்பிக்கும். எனவே உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு கட்டுப்பாடாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. உடற்பயிற்சி அவசியமாக அந்த நேரத்தில் செய்யணும். உடைய தேக நலனை சரிவர நீங்கள் சரி பண்ணிக்கிறதுக்கு உடற்பயிற்சி, தியானம், யோகா, உணவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதிலெல்லாம் சற்று கவனம் செலுத்திக்கணும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணும்போது இந்த குரு பயிற்சி நிச்சயமாக ஒரு நல்ல மேன்மையும் நல்ல மாற்றத்தையும் உங்களுக்கு உறுதியாக கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மற்றும் தற்போது உங்களுக்கு நடந்துட்டு இருக்க தசா புக்தி அந்தரம் இதன் அடிப்படையில ஒரு சில மாற்றங்களை அடைவதற்கான வாய்ப்பு உண்டு. எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க ஆய்வு பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி இந்த குரு பயிற்சி உங்க ஜாதகத்தோட கம்பைன் பண்ணி பார்க்கும்போது எவ்வளோ % ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை நீங்கள் தெளிவாக அடைஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அது நீங்களே ஈஸியாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு இது ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷனாக நான் கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு யோக தசை நடக்கணும் அல்லது ஒரு மிதமான யோகத்தை தரக்கூடிய தசை நடக்கணும். அப்படி நடந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் பெறாமல் இருந்தால் இப்போ நான் கொடுத்திருக்க பலன்கள் உங்களுக்கு ஒரு 10% 20% உறுதியாக பொருந்தி வரும். மேலும் இன்னும் ஒரு 10% எங்க இருக்கு அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல அஷ்டவர்க்க பரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது கோச்சாரத்தை கணிக்கிறதுக்கு உள்ள ஒரு கான்செப்ட் தான். குரு பகவானுடைய அஷ்டவர்க்க பரல்
கடக வீட்டுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப இருக்கிற நிறைய பேர் அஷ்டவர்க்க பரல்லாம் போடுறாங்களா என்னன்னு தெரியல. நிறைய பேருக்கு இந்த கான்செப்ட் இருக்கு அப்படிங்கிறதே தெரியாது. அஷ்டவர்க்க பரல்னு ஒரு டாபிக் இருக்கு. அதுல குருவுடைய அஷ்டவர்க்க பரல் கடக வீட்டுல, ஏன்னா இப்ப கடகத்துக்கு தான் குரு பகவான் பயிற்சியாக போறாரு. கடக வீட்டுல குறைந்தபட்சம் ஒரு 5 பரலுக்கு மேல இருந்தா சிறப்பு. 5க்கு கீழே இருந்துச்சுன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெருசா ஒர்க் ஆகாதுன்னு அர்த்தம். பெருசா பாசிட்டிவ் ப்ரெடிக்ஷன் இந்த கோச்சார பலன் கொடுக்காதுன்னு அர்த்தம். 5 பரலுக்கு மேல இருந்தா சிறப்பு. இது ஒரு சிம்பிள் ட்ரிக்கு. இது 5 பரலுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு 30% உறுதியா பொருந்தி வரும். இந்த கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது 30% மட்டும்தான். மிச்சம் 70% உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல தான் இருக்கும். எனவே இந்த 30% சரி பண்றதுக்கு நான் ஒரு சின்ன சிம்பிள் ட்ரிக் உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருக்கேன். இதை உங்க ஜனனகால ஜாதகத்தோட நீங்க கம்பைன் பண்ணி பொருத்தி பார்க்கும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் குரு பயிற்சி பத்தி உங்களுக்கு கிடைக்கும்.